அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து பட்டாணி பருப்பு தான் எடுத்திருக்கேன். கடலை பருப்பில் சுடலை, பட்டாணியில் சுடுற வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து 3/4 உலக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நார்மலாக கடலைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிறிஸ்பியும் அதிகமாக இருக்கும். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நார்மலாக கடலை வடைக்கு மாதிரி கொஞ்சம் நெருப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ஒரு கொஞ்சமாக புதினா இலைகளை கட் பண்ணி அதில் சேர்க்குறேன். இந்த பருப்பு வடையில் புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புதினா விட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சேர்க்குறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள், பூண்டு. இந்த பருப்பு வடையில் பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் சேருங்க. நான் 2 முழு பூண்டு 2 ரவுண்டை முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா பூண்டும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வடையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடுறேன். எல்லாத்தையும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. என்னோடய சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வாங்க தட்டி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி பெருசாக ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு சுற்றி ஒரு அழுத்தினீங்கன்னா அவ்வளோதான். நல்ல ஒரு சென்டரில் கனமாகவும் சுற்றி மெல்லிஸாகவும் ஒரு சூப்பராக வடை ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி கூட போட்டுக்கலாம். சில பேருக்கு இதை விட கனமாக போட்டால் பிடிக்கும். எனக்கெலாம் ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் பிடிக்கும், கிறிஸ்பியாக. அதனால் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு நார்மல் வடையாக போடுறேன். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம்லேருந்து கொஞ்சம் இறக்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் வெந்து வரும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா வெளியில் மட்டும் கலர் மாறிட்டு உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு. திருப்பி விடுறேன். அவ்வளோதான், நல்லா சூப்பராக வடை ரெடி ஆகி வந்துருச்சு. பாருங்கள், நான் வெளியில் எடுத்துடுறேன். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் சூப்பரான கடலை வடை. என்னோட ஸ்டைலில் ஒரு தடவை நீங்கள் சுட்டு பாருங்கள். சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.